டிஎன்பிஎஸ்சியை விட அதிக பணியாளர்களை வேலைக்கு எடுக்கும் டாப் 10 அரசு வேலைவாய்ப்பு அமைப்புகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகத்தில் அரசு வேலைக்கு தயாராகும் பெரும்பாலான மாணவர்கள் முதலில் நினைப்பது டிஎன்பிஎஸ்சியை பற்றித்தான். ஆனால் அரசு வேலை என்றால் டிஎன்பிஎஸ்சி மட்டுமில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படுகின்றன. பல மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை பற்றி முழுமையாக அறியாததால் தங்களின் வேலை வாய்ப்பை தாங்களே குறைத்துக் கொள்கிறார்கள். இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள டிஎன்பிஎஸ்சிக்கு இணையாக அல்லது சில அம்சங்களில் அதைவிட அதிக வாய்ப்புகளை வழங்கும் டாப் 10 அரசு வேலைவாய்ப்பு அமைப்புகளை பார்க்கலாம். 10வது எம்ஆர்பி எனப்படும் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இது மருத்துவத்துறையில் படித்தவர்களுக்கு மிக முக்கியமான ஆட்சேர்ப்பு அமைப்பு. ஸ்டாஃப் நர்ஸ், பார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், மெடிக்கல் ஆஃபீஸர் போன்ற பணிகளுக்கு எம்ஆர்பி ஆட்சேர்ப்பு நடத்துகிறது. மருத்துவ படிப்பு முடித்தவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. 9வது டிஆர்பி எனப்படும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆசிரியர் தேர்வு வாரியம். ஆசிரியராக வேண்டும் என்ற கனவு இருந்தால் டிஆர்பி மிக முக்கியமான தேர்வு. கிராஜுவேட் டீச்சர், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், பாலிடெக்னிக் லெக்சரர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போன்ற பணியிடங்களுக்கு டிஆர்பி தேர்வு நடத்துகிறது. கல்வி பாதையில் நிலையான அரசு வேலை விரும்பவர்களுக்கு இது சிறந்த பாதை. 8வது ஆர்பிஐ ரெக்ரூட்மெண்ட் எனப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேலைவாய்ப்புகள். இந்திய ரிசர்வ் வங்கியில் வேலை செய்வது பலரின் கனவு. ஆர்பிஐ கிரேட் பி ஆபீசர், அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர் போன்ற உயரிய பணியிடங்களுக்கு ஆர்பிஐ நேரடியாக ஆட்சேர்ப்பு நடத்துகிறது. சம்பளம், வேலை சூழல் மற்றும் பதவி உயர்வு வாய்ப்புகள் காரணமாக ஆர்பிஐ மிகவும் மதிப்புமிக்க அமைப்பாக கருதப்படுகிறது. 7வது எஸ்பிஐ எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேலைவாய்ப்புகள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி. எஸ்பிஐ பிஓ, கிளர்க், ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் போன்ற பணிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படுகின்றன. வங்கித்துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. 6வது ஐபிபிஎஸ் எனப்படும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன். ஐபிபிஎஸ் ஒரே தேர்வின் மூலம் பல பொதுத்துறை வங்கிகளில் வேலை பெறும் வாய்ப்பை வழங்குகிறது. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், கிளர்க், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆகியவற்றிற்கான தேர்வுகளை நடத்துகிறது. தமிழக மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான தேசிய அளவிலான தேர்வுகளில் இதுவும் ஒன்று. 5வது ஆர்ஆர்பி எனப்படும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்திய ரயில்வே அமைப்பின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வழங்கும் அமைப்புகளில் ஒன்றாகும். என்டிபிசி, குரூப் டி, அசிஸ்டன்ட் லோகோ பைலட், டெக்னீஷியன், ஜூனியர் இன்ஜினியர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ஆர்ஆர்பி ஆட்சேர்ப்பு நடத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் வெளியாகும். 4வது எஸ்எஸ்சி எனப்படும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். மத்திய அரசில் வேலை பெற மிகவும் பிரபலமான ஆட்சேர்ப்பு அமைப்பு எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் இன்ஜினியர் போன்ற பல தேர்வுகள் மூலம் வருமான வரித்துறை, சிபிஐ, இடி, கஸ்டம்ஸ், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் போன்ற பல்வேறு துறைகளுக்கான வேலைவாய்ப்புகளை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வழங்குகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எஸ்எஸ்சி தேர்வுகள் ஒரு சிறந்த மாற்று வாய்ப்பாகும். 3வது டிஃபென்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எனப்படும் இந்திய பாதுகாப்புத்துறை வேலைவாய்ப்பு. இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை, கோஸ்ட் கார்டு போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஆட்சேர்ப்பு செய்கின்றன. அக்னிவீர், ஆபீசர் என்ட்ரி, சிவிலியன் போஸ்ட், டெக்னிக்கல் போஸ்ட் என பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன. நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வு. 2வது இடத்தில் இருப்பது யூபிஎஸ்சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்தியாவின் மிக உயரிய ஆட்சேர்ப்பு அமைப்பு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற உயரிய நிர்வாக பணிகளுக்கான அதிகாரிகளை யூபிஎஸ்சி தேர்வு செய்கிறது. பணியிடங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பதவியின் மரியாதை, அதிகாரம், பொறுப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் யூபிஎஸ்சி தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. முதலில் வருவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அல்லது பிஎஸ்யூ எனப்படும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொதுத்துறை நிறுவனங்களில் வழங்கப்படும் வேலைவாய்ப்பு. பல மாணவர்கள் கவனிக்காமல் விடும் மிகப்பெரிய வாய்ப்பு இதுதான். பிஹெச்இஎல், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, கெயில், செயில், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், பிஇஎல், ஹெச்ஏஎல், என்எல்சி இந்தியா போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் ஆண்டுதோறும் இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், லா, டிப்ளமோ, ஐடிஐ மற்றும் கிராஜுவேட் பணியிடங்களுக்கு தனித்தனியாக ஆட்சேர்ப்பு நடத்துகிறது. பல பொதுத்துறை நிறுவனங்கள் கேட் மதிப்பெண்கள் அடிப்படையிலும் சில நிறுவனங்கள் தனித்தேர்வின் மூலமும் பணியாளர்களை தேர்வு செய்கின்றன. சம்பளம், மருத்துவ வசதிகள், பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, பிஆர்பி, கரியர் growth போன்ற காரணங்களால் பிஎஸ்யூ வேலைகள் மிகவும் கவர்ச்சிகரமானவையாகவே உள்ளன. டிஎன்பிஎஸ்சி படித்தால் மட்டும் போதுமா என்றால் இல்லவே இல்லை.
டிஎன்பிஎஸ்சி மிகவும் சிறந்த ஆட்சேர்ப்பு அமைப்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிப்பு வர காத்திருப்பதற்கு பதிலாக அதே நேரத்தில் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், யூபிஎஸ்சி, ஆர்பிஐ, எஸ்பிஐ போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் தயாரானால் உங்கள் வேலைவாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்கும். ஒரே ஜெனரல் ஸ்டடீஸ் தயாரிப்பை பயன்படுத்தி பல போட்டித் தேர்வுகளை எழுத முடியும். இதுவே புத்திசாலித்தனமான முடிவு. எனவே ஒரே கதவை மட்டும் தட்டாதீர்கள். அரசு வேலைக்கு பல கதவுகள் திறந்திருக்கின்றன. உங்கள் திறமைக்கு ஏற்ற தேர்வுகளுக்கு தேர்ந்தெடுத்து ஒரே நேரத்தில் பல ஆட்சேர்ப்பு அமைப்புகளுக்கு தயாரானால் அரசு வேலை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். அடுத்த வீடியோவில் இந்த 10 ஆட்சேர்ப்பு அமைப்புகளின் சம்பளம், தேர்வு முறை, வயது வரம்பு, தகுதி மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றை ஒப்பிட்டு விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அரசு வேலை தொடர்பான தரமான வீடியோகளுக்கு எங்கள் எஜுகேஷனல் இஸ் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.